உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க சுவாமிஜி. என்ன மேடம் இப்படிலாம் கிண்டல் பண்றீங்க? நான் எப்போ உங்க அடிமை சேகர் தான். நீங்க எப்பவும் போல என்ன கூப்பிடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன விஷயமா ஃபோன் பண்ண சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி முடி, தாடி, மீசை, காஸ்டியூமு எல்லாம் போட்டு பக்காவா ரெடியா இருக்கேன். நீங்க அந்த தீபாவை எப்போ கூட்டிட்டு வர போறீங்க? அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்ததும் கிளம்பிடுவோம். சேகர், அந்த தீபா வரா. நான் அவளோட வந்துடுறேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மேடம், நீங்க சொன்னதை நிறைய தடவை சொல்லி பார்த்து எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. இப்ப வேணா உங்ககிட்ட சொல்லவா? வேணாம் வேணாம், நான் தீபாவை கூட்டிட்டு வரேன். அவகிட்டே சொல்லு. சரிங்க மேடம். தீபா, நம்ம சாமியாரை பார்க்க போறத யார்கிட்டயும் சொல்லல. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் அம்மு. ஏன் அவர்கிட்ட ஏன் சொன்ன? இல்ல, சாமியார் கிட்ட போறத பத்தி சொல்லி அவரையும் கூட்டிட்டு போலான் தான் இருந்தேன். ஆனா நான் சாமியாரை பார்க்க போறேன்னு அவர்கிட்ட சொன்னப்போ அவரு கேட்குற மனநிலைமையிலேயே இல்லை. நான் சொன்னது கூட அவரு காதுல போய் சேரல. அப்ப அத்தைக்கு வேற வெண்டிலேட்டர் வைக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவர் கவனம் முழுக்க அத்தை மேலதான் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னு கூட அவர் கவனிக்கவே இல்லை. அதனால நான் அவர்கிட்ட சொல்லியும் சொல்லாத மாதிரி தான். அப்ப நீ என் கூட வர்றது யாருக்கும் தெரியாத. இததான் நான் எதிர்பார்த்தேன். இனிமே ஏன் திட்டப்படி எல்லாம் நடக்கும். கார்த்தி, நாங்க வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டோம். நீங்க தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க இங்கே குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கங்க. பிளாஸ்க்ல காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல. இன்னைக்கும் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த காஃபி அது குடிங்க. இல்ல, நீ எனக்கு வேண்டாம். டேய், அம்மாக்கு எதுவும் ஆகாதுடா. சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. காஃபியாச்சும் குடி. இல்லண்ணா, எனக்கு வேண்டாம். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வீட்டுல அப்பா அம்மாவை நினைச்சு மட்டும் கவலைப்படல, உன்னை பத்தி நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்காரு. ராத்திரியும் பகலுமா என் சின்ன பையன் அம்மாவுக்காக அங்க கஷ்டப்படுறானேன்னு சாப்பிடாம அவர் புலம்பிட்டே தான் இருக்காரு. அவரையும் சமாதானப்படுத்தி ஒரு டம்ளர் பாலை குடிக்க வச்சுட்டு தான் வரும். கார்த்தி, நீங்க இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தா ரியாவை கண்டுபிடிச்சு எப்படி போலீஸ்ல ஒப்படைக்கிறது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.